வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்எஸ் பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளை நிறைய பேர் இந்த தவறு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமே கோவிலுக்குள்ளே போகும்போது இந்த தவறு செய்கிறோங்க. அது தெய்வத்தை கோபப்படுத்தக்கூடிய இந்த செயலை நம்ம செய்யவே கூடாதுங்க. நம்மளோட கஷ்டம் தீர்றதுக்காக தான் நம்ம கோவிலுக்கு போகிறோம். அந்த நேரத்தில் நம்ம இந்த விஷயத்தை மட்டும் செய்யவே கூடாது. நான் கோவிலுக்கு போகும்போதெல்லாம் நிறைய பேரை பார்க்குறேங்க, அவங்களுக்கே தெரியாமல் இந்த விஷயத்த செய்கிறாங்க. எனக்கே முன்னாடிலாம் தெரியாதுங்க. தெரிஞ்ச பின்னாடி நான் இந்த தவறை எக்காந்த கொண்டு செய்கிறது கிடையாது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோக்கு பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆதரவும் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே சப்போர்ட். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கோவிலுக்கு நிறைய நுழையும் போதும் அந்த வளாகத்துக்குள்ளே நுழைஞ்சிரும். அந்த மெயின் காம்பவுண்ட்லேருந்து உள்ளுக்குள்ளே நுழைஞ்ச பின்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வருவாங்க. கட்டாயமாக கோவில்னு இருந்தாக்க நம்மளுக்கு அந்த கோவிலுக்கு தெரிஞ்சவங்க வராமல் இருக்க மாட்டாங்க. யாராச்சும் வருவாங்க. டக்குன்னு நம்ம என்ன செய்கிறோம், கையெடுத்து கும்பிடுறோம். அவங்க நம்மளோட பெரியவங்களா இருப்பாங்க. பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் கோவிலுக்கு வெளியில் கும்பிட்டுக்கலாம். ஆனால் கோவிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாலே அந்த தெய்வம் தாங்க பிரதான நாயகன். அந்த தெய்வத்தை மட்டும்தான் வணங்கணுமே தவிர, உள்ளே இருக்க தெய்வங்கள் அனைத்து தெய்வங்களையும் வணங்கணுமே தவிர, உள்ளே போயிட்டு மனிதர்களை பார்த்து எக்காரணத்தை கொண்டு வணங்கவே கூடாது. அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்லைங்க, எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் நீங்கள் கையெடுத்து கும்பிடக்கூடாதுங்க. நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே, கோவில் வளாகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அந்த தெய்வத்தை மட்டும்தான், அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் எத்தனை தெய்வங்கள் இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் நம்ம கையெடுத்து கும்பிடணுமே தவிர, நாம் எக்காரணத்தை கொண்டும் மனிதர்கள் கையெடுத்து கும்பிடக்கூடாது. இந்த மாதிரி செய்கிறது தெய்வத்தை கோபப்படுத்தக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால பாருங்க, இந்த தெய்வத்தை மட்டும் வணங்கணுமே தவிர எக்காரணத்தை கொண்டும் நீங்க மனிதர்களை வணங்கவே கூடாது. மனித பிறவியே எவ்வளோ ஒரு பிரச்சனைகளுக்கு சிக்கி உழண்டு கஷ்டப்பட்டு, சரி நம்மளுக்கு கோவிலுக்கு போனாவாச்சும் ஒரு விடிவு காலம் கிடைக்குமா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போகிறோம். அங்கே போகிற இடத்துல போயிட்டு நம்ம இந்த விஷயத்த செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், தெய்வத்துக்கு நம்மளை பார்த்த உடனே கோபம் தான் வருமே தவிர நம்ம மேலே இறக்கம் வராதுங்க. அதனால பாருங்க, எப்போவுமே இந்த கோவிலுக்கு போகும்போது இந்த தெய்வத்தை கோபப்படுத்தக்கூடிய இந்த செயலை செய்யாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல நிறைய தெய்வ பதிவுகள் இருக்குங்க. வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம இன்னொரு பதிவில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.